அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட தன் குழந்தைய எந்த காலேஜில் என்ன படிப்பு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, உங்கள் பிள்ளைக்கு என்ன படிக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கானோ தோணுதோ அதை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் பசங்களை கேட்கணுமா, நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன சொன்னேன், படிக்க போகிறது நானோ நீங்களோ கிடையாது. அதை சார்ந்து படிக்க போகிறவன் உங்கள் பையன்தான். அப்போ அவன் என்ன படிக்க போகிறன்றத அவன் முடிவெடுக்கணும். உங்களுக்கு ஏதோ ஆசையாக இருந்தது, நீங்கள் படிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருந்தது, அதை படிக்க வைக்கணுன்னோ, உங்களுக்கு ஆசைப்பட்ட அந்த படிப்பை படிக்க வைக்கணுன்னோ நீங்கள் நினைப்பது என்பது தவறு. ஏனென்றால் நாம் படிக்க போவது அல்ல, அவன்தான் படிக்க போகிறான். ஒரு சில பேருக்கு என்ன படிக்கணுன்னே தெரியாது. அதை மாதிரி நபர்களை நம்ம எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா, அந்த பசங்களுக்கு எது மேலே ஆர்வம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு படிப்பு மேலே ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு தொழில் மேலேயோ ஒரு ஆர்வம், எது மேலேயோ ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நாம் உற்று நோக்கணும். உற்று நோக்கி அதை சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறோம். இப்போ இங்கே என்ன மோகம் இருக்குன்னா, எந்த பேரண்ட்ஸை எந்த பெற்றோர்களை கேட்டாலும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், டாக்டருக்கு. ஒரு ஏழையாக இருந்தாலுமே டாக்டருக்கு படிக்க வைக்கணும். எப்படியாவது ஏதாவது கேட்டு வாங்கி எதுக்கு எடுத்தாலும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும். டாக்டருக்கு படித்து நீங்கள் என்ன 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இல்லை 50 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்க போகிறீங்களா என்ன? நீங்கள் அந்த நிலைக்கு போனவொன்னே எல்லாத்தையுமே மறந்துடுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்தில் நல்ல டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் இவங்கெல்லாம் உருவாகுவதை விட நல்ல மனிதன் உருவாகுவது தான் மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.